ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய நாக அமானுஷம் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய நாக அமானுஷம் சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி போயிடலாம். கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடம் எட்டமங்கலம் ஐயனார் அப்படிங்கிறவருடைய ஒரு சூப்பரான ஒரு நிகழ்வுங்க. அவர் பண்ணின ஒரு அதிசயமான ஒரு விஷயம். அந்த சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்புனது கல்யாணி அப்படிங்கிறவங்க தான் அனுப்பியிருக்கிறாங்க. 2007 காலகட்டத்தில் தாங்க கல்யாணிக்கு இந்த சம்பவம் நடந்திருக்குது. அந்த டைம், அதாவது இந்த 2007 காலகட்டத்தில் கல்யாணியுடைய அம்மாவுடைய பேர் வந்து காமாட்சிங்க. ஒரு அக்கா இருக்கிறாங்க, அவங்கள வந்து சேலத்துல கட்டி கொடுத்துருக்காங்க. இவங்களும் சேலத்தை சேர்ந்தவங்க தான். ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கல்யாணியுடைய ஹஸ்பண்ட் வந்து டிரான்ஸ்போர்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதாவது டிரான்ஸ்போர்ட் டிரைவரா இருந்துட்டு இருக்கிறாரு. அவர் ஓட்டக்கூடிய பஸ் கூட சேலம் டு சென்னை பஸ் தாங்க ஓட்டிட்டு இருக்கிறாரு. அதுவும் அவங்க இருக்கக்கூடிய அந்த ரூட்ல தான் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. சேலம் வந்து தாங்க போகணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்ட சூழ்நிலையில இவங்களுக்கு ஒரு அதிசயமான ஒரு விஷயம் ஒண்ணு நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய கல்யாணி வந்து அந்த டைம்ல வந்து இந்த ரிலையன்ஸ் மொபைல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதாவது ரிலையன்ஸ் கம்பெனியுடைய மொபைல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஹஸ்பண்ட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகல நபர்களும் அந்த பில்லு கட்டக்கூடிய போனான நம்ம ரிலையன்ஸ் மொபைல் தாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி ஒரு நாள் நள்ளிரவு ஒரு 12 மணி இருக்குங்க. அந்த நேரத்துல தாங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, நம்மளுடைய கல்யாணி அம்மா, அதாவது காமாட்சி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இவங்க 2 பேருமே சேலத்துல இருக்கக்கூடிய வீட்டுல இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி சேலத்துல இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு கால் வருதுங்க. அதுவும் நைட்டு நேரத்துல வருது. நம்மளுடைய கல்யாணி கிட்டத்தட்ட 8 மாதம் நிறை மாத கர்ப்பிணியா இருந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது 9 மாசத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு 10 நாள் தான் கேப் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறை கர்ப்பிணி தான் நம்மளுடைய கல்யாணி. அப்படி கல்யாணி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த போனை அட்டன் பண்றாங்க. அந்த போனை எடுத்த உடனே இவங்களுக்கு இடியே வந்து தலையில விழக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவம் அங்கிருந்து சொல்லப்படுதுங்க. அது யாரு சொல்றாங்க அப்படின்னா, போலீஸ்காரங்க தான் சொல்றாங்க. அதாவது இந்த மாதிரி உங்களுடைய ஹஸ்பண்டுடைய வண்டி, அதாவது பஸ் ஓட்டிட்டு இருந்தார் இல்லையா, அந்த பஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சேலம் டு பாண்டிச்சேரி ரூட்டுக்கு உள்ளாடி, அதாவது இந்த நாட்டமங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரூட்டு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரூட்ல தாங்க அப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நாங்க வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி, தனியார் ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்த்திருக்கிறதாட்டு சொல்லி அந்த இடத்துல அந்த போலீஸ்காரங்களும் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பயங்கரமா தேம்பி அழுதுறாங்க. நைட்டு 12 மணிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அம்மா பக்கத்துல தாங்க இவங்க எப்பவுமே படுத்து கிடப்பாங்க. நம்மளுடைய கல்யாணியான கர்ப்பமா இருக்கக்கூடிய பொண்ணு இல்லையா, அதனால அம்மா எப்பவுமே பக்கத்துல தான் படுக்க வச்சிருப்பாங்க. அம்மா வந்து திடீர்னு ஒரு 1-1:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு முழிச்சு பாக்குறாங்க. அப்படி முழிச்சு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, பக்கத்துல படுத்திருந்த கல்யாணிய காணலைங்க. கல்யாணியை காணாத உடனே ஐயோ பொண்ணு எங்க போனா, பாத்ரூம் போயிருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க. அங்க போய் பார்க்கும்போது பாத்ரூம்லயும் இல்ல. சரி, வெளியே தான் கதவு திறந்த மாதிரி இருக்குதே, நம்ம அங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே வர்றாங்க. அப்படி ரூமை விட்டு வெளியே வரும்போது கல்யாணி அந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க. அதை பார்த்த உடனே பயங்கரமா மனதளவுல வந்து வேதனைப்படுறாங்க. என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி பாக்குறாங்க. கல்யாணி மயக்க நிலைமையில இருந்துட்டு இருக்கிறாங்க. பக்கத்திலேயே மொபைல் கீழே விழுந்து கிடக்குது. அந்த மொபைல்ல வந்து ரிங் ஆகக்கூடிய எந்த சவுண்டும் கேட்கல. ஏன்னா கீழே விழுந்ததுனால அதுல ஏதோ கம்ப்ளைண்ட் ஆயிருக்குது. ஆனா அதுல கால் வர்றது மட்டும் தெரியுதுங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அதை எடுத்து ஆன் பண்ணிட்டு காதுல வைக்கிறாங்க. அங்க இருந்து யார் பேசினாலும் இங்க கேட்கவே இல்லை. என்னடா நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. போனை கட் பண்ணிக்கிட்டு தண்ணீர் தெளிச்சு நம்மளுடைய கல்யாணியை எழுப்புறாங்க. கல்யாணி எந்திக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே தாரையாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு பயங்கரமா அந்த மாதிரியான வருத்தம் வந்துருதுங்க. அழ ஆரம்பிச்சிடுறாங்க. தன்னுடைய ஹஸ்பண்டுடைய அந்த பஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே ரொம்ப மனதளவில் நொந்து போறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனே அந்த இடத்துல கேட்கறாங்க. நம்மளுடைய காமாட்சி கேட்கறாங்க, என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்கும்போது அந்த இடத்துல தாங்க நம்மளுடைய கல்யாணி விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி என்னுடைய ஹஸ்பண்ட் வந்த அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவரை வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறாங்களாம், நம்ம உடனே இங்க இருந்து போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இவங்க வீட்டில் வந்து கார் பைக் எதுவுமே இல்லைங்க. ஏன்னா இவங்க லேடிஸ் வீட்டில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, காமாட்சி அம்மா எப்பவுமே சிங்கிளாக தான் சேலத்தில் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 ஆட்டோ டிரைவர்லாம் இருக்கிறாங்க. அதில் ஒரு ஆட்டோ டிரைவருக்கு கால் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் காமாட்சி அம்மாவுடைய அண்ணன் தம்பி இவங்கெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஊரில் கிடையாது, அவங்கெல்லாம் வெளிநாட்டில் இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய பசங்க 2 பேரை வர சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, உடனே ஆட்டோ எடுத்து நம்ம அந்த இடத்துக்கு போயாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே ஆட்டோவை பிடிச்சி ஆட்டோலையும் ஏறிடுறாங்க. இந்த 2 பசங்க, ஆட்டோ டிரைவர், அதன் பிறகு 8 மாத கர்ப்பிணியா இருக்கக்கூடிய நம்மளுடைய கல்யாணி, காமாட்சி அம்மா, இவங்க 5 பேர் இருந்தாங்க ஆட்டோவில் போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் ஒன்று நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த நாட்டமங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை நெருங்கிட்டாங்க. ஒரு 12 கிலோமீட்டர் அவ்வளோதான் தூரம் இருக்குங்க. அந்த நேரத்தில் இந்த வண்டியுடைய டயர் வந்து திடீர்னு பஞ்சர் ஆகுதுங்க. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2007 காலகட்டத்தில் ஹைவே ரோடு ரொம்ப பெருசாயிட்டுங்க. அதாவது 2 பக்கமுமே வண்டி போகும், அந்த மாதிரியான ரோடு ஆயிடுச்சு. ஆனா இவங்க நிக்கக்கூடிய பகுதி வந்து கொஞ்சம் காடு மாதிரியான அமைப்பு இருக்கக்கூடிய பகுதிங்க. பயங்கரமான ஒரு இருட்டுள்ள ஒரு காட்டு பகுதியில தாங்க இந்த ஆட்டோவை ஒதுக்கி விடுறாரு. அதாவது என்ன அப்படின்னா, மெயின் ரோட்ல வண்டியை விட முடியாது, நிறைய லாரிகள் வந்துகிட்டு இருக்கும், பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வண்டி எங்க இறக்கி விடுறாரு அப்படின்னா, கொஞ்சம் அது ஒரு பள்ளம் மாதிரி இருக்குங்க. அந்த பள்ளத்துக்குள்ளோட கொண்டு போய் அங்க கொஞ்சம் மரங்கள்லாம் இருக்குது, அந்த மரத்து பக்கத்துல அப்படி விட்டுறாருங்க. விட்டுக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, டயரை பாக்குறாரு. டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, டயரை மாத்திக்கிட்டு நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க வேகமா வண்டியுடைய லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய அந்த டயரை கலத்த ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி கலத்தும் போது என்ன அப்படின்னா, வண்டிக்குள்ள யாரும் உட்கார முடியாது, ஏன்னா வண்டியை தூக்கணும் இல்லையா. அதனால நம்மளுடைய கல்யாணி மற்றும் காமாட்சியை வந்து கொஞ்சம் தள்ளி நிக்க சொல்றாங்க. அதுல வந்து ஒரு மரங்கள்லாம் நிக்குதுங்க, அந்த மரத்துக்கு கீழே நீங்க அதுல நில்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஒரு எமர்ஜென்சி லைட் வந்து அந்த ஆட்டோல இருக்குங்க. அந்த லைட்டை வந்து இவங்க ஆட்டோ டயர் கலத்துறதுக்காக அந்த பக்கத்துல வச்சிருக்காங்க. அந்த லைட் வெளிச்சம் இவங்களை பார்த்து இருக்கிறது மாதிரி அந்த லைட்டை வந்து செட் பண்றாருங்க. அந்த டிரைவர் செட் பண்ணிக்கிட்டு டயரை கலத்திட்டு இருக்கிறாருங்க. அப்ப நிறைய லாரிகள் வந்து அந்த பக்கமா போயிட்டே இருக்குது, அதையும் இவங்க கவனிச்சுட்டே தான் இருக்கிறாங்க. திடீர்னு கொஞ்ச நேரத்துல அந்த இடம் வந்து, அதாவது வண்டிகளே இல்லைங்க, ரொம்ப ஃப்ரீயா ரோடு கும்முன்னு இருக்குங்க, யாருமே இல்ல. ஒரு பக்கம் ரோட்ல வந்து, அதாவது இவங்க நிக்கக்கூடிய பகுதியில வந்து அந்த வண்டிகளே போகலைங்க. அந்த நேரத்துக்கு திடீர்னு ஒரு லாரி வந்து சரட்டுன்னு இவங்க நிக்கிறத பார்த்த உடனே அந்த லாரி நேர இவங்கள பார்த்து வந்து அந்த குண்டுக்குள்ள ஒதுக்கி விடுறாங்க. அந்த பள்ளமா இருக்கக்கூடிய அந்த பகுதிக்குள்ளாடி வண்டியை ஒதுக்குறாங்க. ஒதுக்கிக்கிட்டு ஒரு கிளீனர் தாங்க, அந்த வண்டியில இருக்கக்கூடிய கிளீனர் டக்குன்னு இறங்கி வந்து காமாட்சி அம்மா கிட்ட வந்து திடீர்னு எவ்வளவு ரேட்டு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதை கேட்ட உடனே கல்யாணியும் சரி காமாட்சி அம்மாவும் சரி அவங்க 2 பேருமே அரண்டுறாங்க. என்னடா பேசுற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எவ்வளவு ரேட்டுன்னு சொல்லுங்க, நாங்க காசை கொடுத்துறோம் வாங்க அந்த மாதிரி கூப்பிடுறாங்க. ஐயோ புள்ளத்தாச்சி பிள்ளையோட நாங்க நின்றுட்டு இருக்கிறோம், ஆட்டோ வேற ரிப்பேர் ஆயிடுச்சு அதனால நின்றுட்டு இருக்கிறோம், நீ இந்த மாதிரி வந்து பேசுறியாப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு காமாட்சி அம்மா கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கும்போது டிரைவர் ஓடி வர்றாருங்க. யார் அப்படின்னா, நம்மளுடைய ஆட்டோ டிரைவர். பக்கத்துல நிக்கக்கூடிய பசங்க, பக்கத்துல நிக்கக்கூடிய 2 பசங்களுமே ஒரு 16-17 வயசு பசங்க தான். அவங்களால இந்த ஆட்கள் எல்லாம் வந்து மோத முடியாது. இருந்தாலும் டிரைவர் ஓடி வர்றாரு. ஓடி வந்து, யோ தள்ளி போங்கயா, எங்க வீட்டு குடும்ப பொண்ணுங்களை வந்து இந்த மாதிரி பேசுறீங்க, போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாருங்க. அவர் கத்துன உடனே அந்த வண்டிக்கு உள்ள இருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் இறங்கி இருக்கிறாங்க, அந்த டிரைவரோட சேர்த்து. பார்த்தா கையில வந்து கட்டக்கம்பு அது இதெல்லாம் வச்சிருக்காங்க, கம்பி எல்லாம் வச்சிருக்காங்க. டிரைவரை தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பசங்க 2 பேரும் பயத்தில் அங்கிருந்து ஓடவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துல காமாட்சி அம்மா சீறிக்கிட்டு போகும்போது காமாட்சி அம்மாவை தூக்கி அங்க இருக்கக்கூடிய மரத்துல வீசிடுறாங்க. இவங்க தெரியாம இருக்கிறதுக்காக இந்த வண்டியை கொண்டு குறுக்கால நிப்பாட்டி இருக்கிறாங்க. அதனால அந்த சைடு போகக்கூடிய வண்டிகளுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாதுங்க. ஆட்டோ வேற ஒரு சைட்ல நிக்குது, ஒரு சைட்ல வந்து இந்த லாரி அடைச்சிக்கிட்டு நிக்குது, இன்னொரு பக்கத்துல இருந்து வரக்கூடிய வண்டி வெளிச்சம் இங்க தெரியாதுங்க. அது அடுத்த ரோட்ல போயிட்டு இருக்குது. ஆனா என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த இடத்துல நம்மளுடைய கல்யாணி வந்து பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, அவங்க கத்துன உடனே இந்த பசங்க கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேருக்கு மேல இருந்திருக்கிறாங்க. இவங்க வந்து வாயை பொத்தி அந்த காட்டு பகுதிக்கு உள்ளாடி இழுத்துட்டு போயிடுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு நின்ன அந்த 2 பொடி பசங்களும் கொஞ்சம் தூரம் ஓடி போய் ஹெல்ப்னு சொல்லிக்கிட்டு ரோட்ல எல்லாம் கத்தி இருக்கிறாங்க. ஆனா எவனுமே வண்டியை நிறுத்தாம போயிருக்கானுங்க. இதெல்லாம் பார்த்து அந்த இடத்துல பயங்கரமா வருத்தப்பட்டிருக்கிறாங்க. ஆட்டோ டிரைவருடைய மண்டை பிளந்து அவருக்கு வேற ரத்தம் கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்குங்க. அவர் கீழே விழுந்து கிடக்கிறாரு. அவரால் எந்திக்கவே முடியல. அவர் சுய நினைவை வந்து இழந்துட்டாருங்க. ஆனாலும் கொஞ்சம் கண் திறந்த மேனிக்கு இருக்குது. ஆனா அவரால் எந்திரிச்சு நடக்கவோ நிக்கவோ முடியல, தள்ளாடுறாரு. எந்திக்கும் போதெல்லாம் கீழே விழுந்துடுறாரு. அதனால ஆட்டோ டிரைவருக்கும் ஒன்றும் பண்ண முடியலைங்க. அந்த நேரத்தில் கல்யாணிய வாயை பொத்தி நேர தூக்கி அந்த இதுக்குள்ள கொண்டு போயிடுறாங்க. ஒரு கர்ப்பிணி பெண், அதுவும் ஒரு 8 மாத நிறை கர்ப்பிணியா இருக்கக்கூடிய அந்த பெண்ணை வந்து உள்ள கொண்டு போயிடுறாங்க. உள்ள கொண்டு போகும்போது ஆல்ரெடி காமாட்சி அம்மாவை தூக்கி வீசினதுல காமாட்சி அம்மா மயங்கிட்டாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. திடீர்னு
திடீர்னு அந்த இடத்துக்கு உள்ள அந்த காட்டுக்கு உள்ள கல்யாணியை தூக்கிட்டு போகும்போது கல்யாணிக்கு அந்த வாயை பொத்தி இருக்கிறாங்க, மூச்சு விட முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த நேரத்துல அவங்களுடைய குல தெய்வம், அதாவது இஷ்ட தெய்வம்னு சொல்லலாங்க. எப்பவும் சரி ஐயனார் கோயிலுக்கு போனாங்க அப்படின்னா ஐயனார் சிலைக்கு கூட பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். ஐயனார் எனக்கு இந்த படிப்பு வரல, இது என்னால செய்ய முடியல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அந்யோன்யமான ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய கல்யாணி அந்த இடத்துல வந்து மனமுருகி அந்த ஐயனாரை வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஐயா என்னை காப்பாத்து, ஐயனாரே என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மனசுக்குள்ள வேண்டாங்க. வாயை பொத்தி வச்சிருக்கிறாங்க, எதுவுமே பண்ண முடியல. ரொம்ப கண்ணீர் மல்க தூக்கிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள போய் இந்த நம்மளுடைய கல்யாணியை ஒரு பக்கத்துல அப்படி படுக்க வச்சிடுறாங்க. படுக்க வச்ச அடுத்த செகண்ட் அந்த இடத்துக்குள்ளாடி ஒரு அதிபயங்கரமான சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரோ பயங்கரமா தாக்குறாங்க, எல்லாரையுமே தாக்குறாங்க. அடி பயங்கரமா அடி விழுது, மொத்துன்னு சவுண்டு கேட்குது. எல்லாரும் ஓடுறானுங்க, எவன் அடிக்கிறான் அப்படின்னு தெரியல. ஒருவேளை ஊருக்குள்ள இருந்து யாராவது வந்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி கல்யாணி ஒரு அரை மயக்கத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த அடி விழக்கூடிய சத்தம் வெளியே இருக்கக்கூடிய அந்த 2 பசங்க இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த பசங்களுக்கு கேட்குது. அது மட்டும் இல்லாம அந்த டிரைவர் ஒரு அரை மயக்கத்துல இருந்தார். யார்? ஆட்டோ டிரைவர். ஆட்டோ டிரைவருக்கும் கேட்குதுங்க. இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது, யாரோ அடிக்கிறாங்கிறது மட்டும் நன்றாவே கேட்குதுங்க. பட்டார் பட்டார் பட்டார்னு கேட்குது சவுண்டு. இந்த சத்தத்தோட அந்த நபர்கள் எல்லாம் வந்து உள்ள போனவங்க அங்கோடி இங்கோடிமா பிச்சுக்கிட்டு வெளியே வர்றானுங்க. வந்து வேகமா வண்டியில ஏறானுங்க, அந்த லாரியில ஏறிடுறானுங்க. அப்படி லாரியில ஏறின உடனே அவனை வந்து உடனே வண்டி எடுத்துட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிடுறானுங்க. அந்த நேரத்துக்கு நம்மளுடைய டிரைவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த வண்டியுடைய நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சிடறாருங்க. நோட் பண்ணது மட்டும் இல்லாம அவர் கையிலயும் ரிலையன்ஸ் மொபைல் தான் இருந்துட்டு இருக்குது. அந்த இடத்துல நம்மளுடைய ஆட்டோ டிரைவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கால் பண்றாரு போலீஸுக்குங்க. போலீஸ் உடனே அந்த இடத்துக்கு, அதாவது ரோந்து பணியில இருக்கக்கூடிய நபர்களை வந்து உடனே அந்த இடத்துக்கு அனுப்புறாங்க. கரெக்டா இவங்க வண்டி எடுத்துக்கிட்டு, அதாவது இந்த லாரி அப்படி மூவ் ஆகி போகும்போது அது வந்து ஃபுல்லாவே இரும்பு பாடி போட்ட வண்டிங்க. அது ஃபுல்லா வந்து இரும்பு பாடியில தான் கவர் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரியான ஒரு வண்டிங்க. ஒரு அருவா வந்து பட்டார்னு ஒரு அடிங்க. அந்த வண்டியுடைய பாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை அடி அப்படி உள்ள போயிருது. அந்த அது ஏதோ வந்து விழுந்தது மாதிரி இருந்துச்சு இல்லையா, அந்த அடி பட்டதுமே அந்த வண்டியுடைய பாடியில அரை அடி உள்ள போயிருதுங்க. அப்படி அந்த வண்டி எடுத்துட்டு அவங்க வேகமா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்தா ஒரு அருவா கிடக்குதுங்க. அது ஒரு வீச்சருவா விழுந்து கிடக்குது. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு யாருடா இதை பண்ணது, யாரு உள்ள இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது கல்யாணி இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து சுத்தமா மயக்கம் ஆயிட்டாங்க. என்ன அப்படின்னா, அதுக்கு பிறகு அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, அப்படியே படுத்துட்டாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வண்டி போகவே போலீஸுக்காரங்க வர்றதும் கரெக்டா இருந்ததுங்க. ஏன்னா அவங்க பக்கத்துல தான் இருந்திருக்கிறாங்க. டக்குன்னு வந்துட்டாங்க. வந்த உடனே இந்த வண்டி நம்பரை கொடுத்து, இந்த மாதிரியான வண்டியில இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆட்டோ டிரைவர் ரத்த வெள்ளத்துல நின்றுட்டு சொல்றதை பார்த்த உடனே அவங்களுக்கு புரிஞ்சிருது. வண்டியை விரட்டி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளாடி இந்த வண்டியை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த லாரி இருக்கு பாத்தீங்களா, அந்த வண்டியை வந்து அரெஸ்ட் பண்ணி அந்த வண்டியை உள்ள எடுத்துடுறாங்க. கிட்டத்தட்ட 8 பேர் அதுக்குள்ள இருந்திருக்கிறாங்க, அந்த வண்டிக்குள்ளாடி இருந்திருக்கிறாங்க. இந்த 8 பேர் தான் அந்த மாதிரி பண்ணது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரிய வருதுங்க. ஆனா என்ன அப்படின்னா, கல்யாணி வந்து உள்ள இருந்தாங்க, அவங்க மயக்கத்துல இருந்தாங்க. கல்யாணியை எப்படியாவது வெளியே காப்பாத்தி எடுத்துக்கிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்மளுடைய ஆட்டோ டிரைவர் வந்துடுறாரு. அது மட்டும் இல்ல, இந்த 2 பசங்களும் ஓடி போனவங்க ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ரோட்ல இருந்து கத்திட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க ரிட்டர்ன் வந்துடுறாங்க. வந்து அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல கல்யாணியுடைய அம்மாவுக்கு வந்து தண்ணீர் தெளிக்கப்பட்டு அவங்களுக்கு ஞாபக சக்தி வருதுங்க. அதே மாதிரி உள்ள போன அந்த பொண்ணு என்ன ஆனா அப்படிங்கிறது தெரியல. கையில இருக்கக்கூடிய அந்த எமர்ஜென்சி லைட், அந்த ஆட்டோ பக்கத்துல டயர் கலத்ததுக்காக வச்சிருந்தாங்க இல்லையா ஒரு எமர்ஜென்சி லைட், அந்த லைட்டை எடுத்துக்கிட்டு தாங்க இந்த ஆட்டோ டிரைவர் உள்ள போய் பாக்குறாரு. ஆனா உள்ள போய் பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அங்க இருந்து வசமா தூக்கி வெளியே கொண்டு வந்துடுறாரு. மயக்கத்துல இருந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் தண்ணீர் எல்லாம் தெளிக்கப்பட்டு ஒரு அளவுக்கு தான் ஞாபகம் வருதுங்க. அங்க இருந்து ஆட்டோ எடுத்துக்கிட்டு நம்மளுடைய அந்த டிரைவர் தாங்க வண்டியை ஓட்டவே ஆரம்பிச்சிருக்காரு. நாங்க எப்படியாவது அங்க போய் சேர்ந்துடுறோம் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்கள்ட்ட சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இவங்க கரெக்டா எங்க வந்து சேர்றாங்க அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்டை வந்து சேர்த்திருக்கக்கூடிய அதே ஹாஸ்பிட்டல், தனியார் ஹாஸ்பிட்டல் தாங்க, அதே ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்றாங்க. அப்படி சேர்ந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆட்டோல வந்து ஒரு அருவா வந்து விழுந்தது பாத்தீங்களா, லாரியில வந்து அடிச்சு ஒரு அருவா கீழே விழுந்தது பாத்தீங்களா, ஒரு வீச்சருவா. அந்த அருவாவை வந்து ஆட்டோல தாங்க எடுத்து வச்சிருக்காங்க. இந்த 2 பசங்களும் அந்த அருவாவை தூக்கவே முடியல, 2 பேரால தூக்க முடியல. ஆனா சாதாரண ஒரு 3 அடி நீளம் உள்ள ஒரு அருவா தாங்க விழுந்திருக்குது. அதை 2 பேரா சேர்ந்தாங்க தூக்கி அந்த ஆட்டோவுடைய பின்பக்கத்துல அப்படி வச்சிடுறாங்க. இந்த விஷயம் நம்மளுடைய ஆட்டோ டிரைவருக்கு தெரியாது. இவங்க 2 பேரும் அந்த அருவாளை எடுத்து ஆட்டோக்குள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாதுங்க. இவங்க ஸ்ட்ரெயிட்டா எங்க வந்துட்டாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. இவங்களுடைய இந்த சிகிச்சை முறை எல்லாம் நடந்து முடியுதுங்க. அந்த இடத்துல இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கல்யாணி
சுகப்பிரசவமாட்டு அந்த 8 மாதம் நிறைவடைந்த அந்த சிசுவை பெற்றெடுக்கிறாங்க. அது ஒரு ஆண் பிள்ளை தாங்க. அப்படி என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு பெரிய அளவுல பிரச்சனை இல்லை, அவங்கள காப்பாத்திட்டாங்க. அதே மாதிரி நம்மளுடைய கல்யாணியையும் காப்பாத்திடுறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி ஆட்டோ டிரைவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இதெல்லாம் முடிஞ்சிருதுங்க அந்த டைம்ல. ஆனா இதை வந்து சொல்றாங்க யாருக்கிட்ட, அம்மா கிட்ட சொல்றாங்க, ஆட்டோ டிரைவர்கிட்ட சொல்றாங்க. ஆனா ஆட்டோ டிரைவர் இந்த விஷயத்த நம்பி இருக்கிறாரு. ஏன்னா அவர் இந்த விஷயத்த பார்த்தாரு, இந்த மாதிரி அடி நடந்த மாதிரி சத்தம் கேட்டதெல்லாம் அவருக்கு காதல கேட்டிருக்குது, அதனால அவங்க நம்பிக்கை இருக்குது. ஆனா யாரு செய்தா அப்படிங்கிறது மட்டும் தாங்க இவங்களுக்கு தெரியாமலே இருக்குது. சரின்னு சொல்லிக்கிட்டு இதை கொஞ்சம் காலப்போக்கில் விட்டுறாங்க. கிட்டத்தட்ட 3 மாத காலங்கள் அப்படியே ஓடி போயிருது, எந்த பிரச்சனையும் இல்லை. அதன் பிறகு எந்த பிரச்சனையும் வரலைங்க. எப்பவும் சரி ஆட்டமங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய அந்த ஐயனார் சாமியை போய் பார்க்கறது வழக்கங்க. சரி நம்ம 3 மாசம் ஆயிடுச்சு, நம்ம ஒண்ணு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க ஒரு பிளான் பண்றாங்க. அந்த கோவிலுக்கு போறதுக்காக, அதாவது ஐயனார் கோவிலுக்கு போறதுக்காக இந்த பிளான் நடக்குது. அப்படி சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் கிளம்பிடுறாங்க. எப்பவும் சரி சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு பிறகுதாங்க அங்க வந்து பூஜை புனஸ்காரத்துக்கான வேலைகள் எல்லாமே நடக்கும். அந்த பூசாரி எல்லாம் இருப்பாங்க. அதே மாதிரி தாங்க இவங்களும் அந்த டைமுக்கு போறாங்க. போகும்போது ஒரு 1 ஹவருக்கு முன்னாலே போயிட்டாங்க. அப்படி போகும்போது அதே ஆட்டோல தாங்க அந்த இடத்துக்கும் போய் சேர்றாங்க. அப்படி சேர்ந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க பூசாரி மட்டும் நின்னுகிட்டு சாமி ஆடிக்கிட்டே நிக்கிறாருங்க. அங்க யாருமே இல்லை. ஏன்னா ஒரு 5 மணிக்கு மேலதாங்க அந்த கோவிலுக்கு ஆட்கள் வந்து போய் இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ என்ன அப்படின்னு பார்த்தா, பூசாரி மட்டும் நின்று சாமி ஆடிட்டு இருக்கிறாரு. ஆனா அங்க எந்த பூஜை புனஸ்காரமும் பண்ணலைங்க, சும்மா தான் இருக்குது. இதை பார்த்துக்கிட்டே நம்மளுடைய காமாட்சி மற்றும் கல்யாணி, அவங்க குழந்தை, அதன் பிறகு அந்த டிரைவர், கல்யாணியுடைய ஹஸ்பண்ட், அதுக்கு பிறகு இந்த 2 பசங்களும் வந்திருக்கிறாங்க. இந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்னு சொன்னாலே வருவாங்க, அதே மாதிரி வந்திருக்கிறாங்க. அதே ஆட்டோல தாங்க இவங்க எல்லாருமே அந்த இடத்துலயும் வந்து இறங்குறாங்க. இறங்குற உடனே இந்த பூசாரி ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய சீனை அப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க. சரி நீங்க போய், அதாவது நம்மளுடைய கல்யாணியுடைய ஹஸ்பண்ட் கிட்ட போய் என்ன சொல்றாங்க அப்படின்னா, போய் இந்த பூஜைக்கான சாதனங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க, நாங்க வந்து கோவில் வாசல்கிட்ட நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு கல்யாணியுடைய ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் பூ வாங்குறதுக்காக பக்கத்துல ஒரு கூடி போன ஒரு 50 அடி தூரத்துல வந்து பூக்கடைகள்லாம் இருக்குதுங்க, அங்க போய் பூ வாங்குறாருங்க. ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயனார் கோவில் பூசாரி வந்து சாமி ஆடிக்கிட்டே இருந்தார் இல்லையா, அதை பார்த்த உடனே சரி சாமி ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க, நம்ம எதுக்கு கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 4 பேரும் அப்படி உள்ள போறாங்க. ஆட்டோ டிரைவர் அந்த ஆட்டோவிலே உட்கார்ந்து இருக்கிறாருங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேர உள்ள போயிடுறாங்க. உள்ளசாரியுடைய உடம்புல வந்து ஐயனார் சாமி தாங்க ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த பூஜை புனஸ்காரமும் இல்லாமல் அந்த இடத்துல சாமி ஆடுதுங்க. அப்படி ஆடிட்டு இருக்கும் போதே, என்னமா நல்லா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குதுங்க. உடனே இவங்களும் ஆமா சாமி நாங்க நல்லா இருக்கிறோம், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல அந்த பூசாரி ஒரு கேள்வி கேட்கிறாருங்க, என்னுடைய அருவா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. இதை கேட்டோன்னே இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னையா சாமி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் உனக்கு தந்த அந்த அருவா எங்க அப்படின்னு சொல்லி கேட்குதுங்க. ஒண்ணுமே புரியலை இவங்களுக்கு. என்னடா நம்ம இவங்கடா அருவா எடுத்தோம், அருவாயை நாங்க பார்க்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கல்யாணி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தாங்க அந்த சாமி, அந்த ஐயனார் சாமி வந்து அப்பந்தாங்க ஒரு விஷயத்த சொல்றாரு. அன்னைக்கு ராத்திரி அந்த காட்டுக்குள்ள வந்தது நான் தான், உனக்காக அந்த இடத்துல எல்லாரையுமே நான் அடிச்சேன், அவங்கள வந்து அரசுல மாட்டி விட்டுட்டேன், அரசாங்கத்துக்கிட்ட நான் மாட்டி விட்டுட்டேன், அவங்க பார்த்துக்கிடுவாங்க. ஆனா என்னுடைய அருவா அதை நான் அங்க விட்டுட்டு வந்திருந்தேன், அதை நீங்க தான் எடுத்துட்டு போயிருக்கீங்க, அந்த அருவா எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆடிக்கிட்டே கேட்கிறாருங்க. என்னடா யாருமே இல்லை, சாமி வேற ஆடிக்கிட்டே இருக்குது, இந்த மாதிரி விஷயமும் கேட்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் கொஞ்சம் திகைப்போட பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த 2 பசங்களுக்கு தானே தெரியும் அருவா எடுத்து ஆட்டோவில் போட்டது. ஆனா அந்த ஆட்டோவில் அருவா இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து ஆட்டோ டிரைவருக்கு தெரியாதுங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல அருவான்னு சொன்ன உடனே இந்த பசங்க 2 பேருக்குமே ஞாபகம் வந்துருது. என்ன அப்படின்னா, அன்னைக்கு அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு அருவா வந்து விழுந்துச்சு, அதை 2 பேரா சேர்ந்து தூக்கி தான் ஆட்டோக்குள்ள வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த பசங்க டக்குன்னு விஷயத்த சொல்லிடுறாங்க. என்னடா தம்பி சொல்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா அந்த ஆட்டோக்குள்ள தான் அருவா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு பிறகு அந்த ஆட்டோக்குள்ள தேடுறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த ஆட்டோ அது வரைக்கும் எந்த சர்வீஸும் அவர் பண்ணலைங்க, வெளி சைட்ல மட்டும் கழுவி பிறகு கிளியர் பண்ணி வச்சிருப்பாரு. ஆனா அந்த அருவா உள்ள இருக்கக்கூடிய விஷயம் நம்மளுடைய அந்த டிரைவருக்கு தெரியவே செய்யாதுங்க. அந்த இடத்துல அந்த 2 பசங்களும் வேகமா ஓடுறாங்க. ஓடி போய் என்ன பண்றாங்க அப்படின்னா, அருவாவை அவங்க தானே வச்சாங்க, அந்த இடத்துல பார்க்கும்போது கரெக்டா அருவா வச்ச மேனிக்கு அப்படி இருக்குது, அப்படியே எடுக்கிறாங்க. ஆட்டோ டிரைவரே பயந்துடுறாரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அருவாயோட போலீஸ்ல
பஸ்ல வண்டி மாட்டி இருந்ததுன்னு வச்சிடுங்களாம், எவ்வளவு பெரிய சிக்கலா இருக்கும் நம்மளுடைய டிரைவருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சுக்கிடுங்க. ஆனா அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி சிக்காம நல்ல ஆட்டோ ஓடிட்டே இருந்திருக்குது. அவருக்கு ரெஸ்டே இல்லை. அந்த ஆள வண்டியில இருந்தது வரைக்கும் அவருக்கு ரெஸ்டே கிடையாதுங்க. நைட்டு பகலுன்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருப்பாராம். அது மட்டும் இல்லாம இவருக்கு தூக்கமே இல்லை. அந்த மாதிரி எல்லாம் ஒரு பிரச்சனையில மாட்டிருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலங்களாட்டு. ஆனா அந்த ஐயனார் கோவில் அருவாவை வந்து இந்த பசங்க 2 பேரும் எடுத்துக்கிட்டு போய் அப்படியே அந்த சாமி ஆடிக்கிட்டே நிக்கவே அந்த பூசாரி கையில அப்படியே கொடுத்துடுறாங்க. பூசாரி அப்படியே ஆடிக்கிட்டே அப்படியே அந்த கோயிலுக்கு பின்னால போகுதுங்க. அதாவது ஒரு பெரிய சிலை வச்சிருக்கிறாங்க, நாட்டமங்கலம் ஐயனார் சிலை. இந்த சிலைக்கு பின்னால அப்படியே துள்ளி 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 போறாரு. ஒருவேளை அப்படி போயிட்டு அப்படியே வருவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாருமே ஃப்ரெண்ட்ல நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரத்துக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து பூ அந்த பழம் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படி வர்றாருங்க. ஆனா இந்த நபர் போனதை அவரு பார்க்கவே இல்லை. அதாவது நம்மளுடைய கல்யாணியுடைய ஹஸ்பண்டுடைய கண்ணுக்கு தெரியவே இல்லை. இவர் அப்படி போனவர் வரவே இல்லைங்க. என்னடா ஆச்சு, பின்னால போன இந்த ஐயனார் சாமியை காணலையே, அதாவது ஐயனார் பூசாரியை காணலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்றாங்க, 20 நிமிஷம் வெயிட் பண்றாங்க. ஆனாலும் அந்த பூசாரி அங்க காணல. சரின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் பின்னால போய் எட்டி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அங்க யாருமே இல்லைங்க. கொஞ்சம் அரண்டு போய் நிற்கும் போது ஆனா ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல தாங்க இந்த பூசாரி அந்த இடத்துக்கு வந்து இறங்குறாருங்க. அதாவது அவர் ஒரு பைக்ல வந்து இறங்குறாரு. அவர் கை நிறைய ஒரு 2 கவர் நிறைய வச்சிருக்கிறாரு. ஆரம், பூ, மாலை, அதுக்குன்னுடைய பழம், அது இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிரசாத சாதனங்கள் நிறைய அப்படி கொண்டு இறங்குறாரு. அதை பார்த்தோன்னே இவங்க எல்லாருமே அரண்டு போயிடுறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப இவ்வளவு நேரம் இங்க நின்று சாமி ஆடிக்கிட்டு இருந்தது யாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல அவங்க பூரிச்சு போய் நிக்கும்போது இந்த பூசாரி உள்ள வர்றாரு. அதே நேரத்துல நம்மளுடைய கல்யாணியுடைய ஹஸ்பண்டும் உள்ள வர்றாருங்க. உள்ள வந்த உடனே இந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. அங்க நிற்கக்கூடிய 2 பசங்களும் சொல்றாங்க. அந்த ஆட்டோ டிரைவர் அந்த அருவாளை எடுத்துட்டு வரும்போது பின்னால வந்திருக்கிறாரு. அந்த அருவாயை கொடுத்ததை பார்த்திருக்கிறாரு. அந்த பூசாரி பின்னால போனதை பார்த்திருக்கிறாரு. ஆனா அவர் ரிட்டர்ன் வரல அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் அந்த இடத்துல அப்பவுமே சொல்றாங்க. அங்க நிற்கக்கூடிய பூசாரி அப்படியே கண் முழிக்க அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. என்னடா நடக்குதுங்க, என்ன பேசுறீங்க, நான் இப்பதான் வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்களுக்கு எல்லாருமே தூக்கி வாரி போட்டுருது. என்ன அப்படின்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா, அதை வந்து எப்படி சொல்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கவே இந்த 2 பசங்களும் நாங்க பார்த்தோம், நீங்க இப்பதான் ஆடிக்கிட்டே பின்னால போனீங்க, அருவாயை கொண்டு தந்திருந்தோம், அருவாயை கொண்டு போனீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏற்கனவே நடந்த சம்பவங்கள்ல இருந்து எல்லா விஷயங்களையும் அப்படியே சொல்லிடுறாங்க. பூசாரியை பிரமிச்சிடுறாருங்க. என்ன நீங்க ஐயனாரை தரிசிச்சீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஏன் அப்படின்னா அங்க நின்னது வந்து ஐயனாருங்க. அந்த கோவிலுடைய அந்த ஐயனார் தாங்க அப்படியே மனித உருவெடுத்து இவங்களுக்கு காட்சி அளிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல இவங்களுக்கு ஆசையும் வழங்கி இருக்கிறாருங்க. இல்ல அந்த இடத்துல சொல்லி சொல்லி அந்த பூசாரியை பூரிச்சு போயிடுறாரு. ஐயனாரே ஐயனாரே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஐயனாருடைய அந்த சிலையை கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே நின்று இருக்கிறாருங்க. மணிக்கு ஒரு கணக்காட்டு அப்படி நின்று இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல நம்மளுடைய கல்யாணி வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி இந்த ஐயனார்கிட்ட இந்த பேசக்கூடிய ஒரு திறமை வச்சிருக்கிறாங்க இல்லையா. ஏதாவது விஷயம் இருந்தா ஸ்ட்ரெயிட்டா பேசுவாங்களாம், அந்த சிலையை பார்த்தே பேசுவாங்களாம். அதே மாதிரி அந்த இடத்துல தன்னுடைய மகனுக்கு உங்க பேரை தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒரு பேரும் அந்த இடத்துல எழுதி போட்டிருக்காங்க. அதாவது 4-5 பேர் எழுதி போட்டிருக்கிறாங்க. ஐயனார் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க. அந்த பையனுக்கு அந்த குழந்தைக்கு வந்த பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயனார் செல்வம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாங்க பேர் வைக்கப்பட்டிருக்குது. அது அந்த ஐயனாரே வந்து வச்சதாட்டு சமங்க. அந்த அளவுக்கு அந்த பேரை வச்சிருக்கிறாங்க. அந்த பேர் சொல்லிதான் இப்போ நான் எங்க குழந்தைய கூப்பிட்டு இருக்கிறோம். ஐயனார் செல்வம் அப்படிங்கறது தான் என்னுடைய மகனுடைய பேரு அப்படின்னு சொல்லிதாங்க இந்த சம்பவத்தை நம்மள்ட்ட சொல்லி பூரிக்க பூரிக்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஐயனாருடைய நிறைய விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. மாதிரி நாட்டமங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயனாருக்கு வந்து பயங்கரமான சக்திகள்லாம் இருக்குது. அவரால் நிறைய விஷயங்களை நிகழ்த்த முடியும். அவரை வந்து உண்மையாட்டு நம்பக்கூடியவங்களுக்கு அவர் எப்பவுமே உறுதுணையா நின்றுகிட்டு இருக்கிறாரு. அதுக்கு இந்த சம்பவம் ஒரு சாட்சிங்க. ஆனா என்ன அப்படின்னா அந்த 2007 காலகட்டத்தில் இந்த லாரியை வந்து பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி அதை வந்து பேப்பர்ல எல்லாம் நியூஸ் ஆட்டு வந்ததாட்டு சொல்லப்பட்டிருக்குது. ஆனா நான் கொஞ்சம் தேடி பார்த்தேன், எங்க ஊர் ஏரியால அந்த மாதிரி அந்த நியூஸ் வந்த மாதிரி தெரியல. ஆனா அந்த ஏரியால எல்லாம் வந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. அதாவது 2007 காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 8 நபர்களுக்குமே பயங்கரமான தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்குது அரசாங்கத்திலிருந்து. ஆனா என்ன அப்படின்னா அந்த 8 நபர்களுமே இப்போ உயிரோட இல்லை அப்படிங்கிறது மாதிரி தாங்க நம்மளுடைய கல்யாணி சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா இவங்களை பார்த்தா ஃபுல் ரிப்போர்ட்டும் நம்ம கல்யாணி கேதர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா என்ன விஷயம் அப்படின்னா இந்த நபர்கள் ஒவ்வொருத்தராட்டு 28 நாளைக்கு ஒரு நபர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜெயிலுக்குள்ளாடியே இறந்து போயிருக்கிறாங்க. இவங்களை அடைக்கப்பட்டிருந்த ஜெயில் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு
கோயம்புத்தூர் ஜெயிலில் தான் அடைச்சிருக்கிறாங்க. அங்கேருந்து இறந்து போயிருக்கிறாங்க. 28 நாளைக்கு ஒரு நபர்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனையில இறந்து போயிருக்கிறாங்க. இப்படி தாங்க இந்த சம்பவமே நடந்து முடிஞ்சிருக்குது அப்படிங்கிறது மாதிரி நம்மளுடைய கல்யாணி நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி தந்திருந்தாங்க. ஐயனாருடைய பெருமையை பற்றி நம்ம நிறைய பேசலாம். இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த கல்யாணிக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். ஐயனார் உண்மையாட்டு வந்து நிகழ்த்தின இந்த விஷயங்களை வந்து பேசுறதுல எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்குது. கேட்கக்கூடிய உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்குது அப்படிங்கிறத வந்து தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும், மறக்காம இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது இந்த மாதிரியான சம்பவங்களை நம்ம சேனல்ல இருந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அந்த கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடியவங்க போயிட்டு வாங்க. அதுக்கு தான் சொல்றேன். இந்த விஷயத்தை வந்து, இந்த சம்பவத்தை வந்து நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லைங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானையும் தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.